ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம எப்போவும் சொல்கிற மாதிரி வீட்டுக்கு தேவையான நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு கிச்சனில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம மசாலா ஐட்டம்லாம் போட்டு வச்சுருப்போம் இல்லையா பாட்டிலில். ஸோ இப்படி போட்டு வச்சுருக்கும் போது எந்த பாட்டிலில் என்ன மசாலா நம்ம போட்டு வச்சுருக்கோம் அப்படிங்கிறது நம்ம சமைக்கும்போது சில வேளையில் நமக்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும் இல்லையா. ஸோ கரம் மசாலா, சிக்கன் மசாலாலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்கிறதுனால பெருசாக அதுக்கு வந்து நமக்கு வித்தியாசமே தெரியாது. சில நேரங்களில் நம்ம வந்து மாற்றி போட்டுட்டோம் அப்படின்னா சமையலும் கெட்டு போயிடும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம அந்த பாக்கெட்டை பிரித்து நம்ம மசாலாவை கொட்டுவோம் இல்லையா. அப்படி கொட்டும்போது அந்த மசாலாவோட நேம் வந்து அந்த பாக்கெட்டில் எழுதியிருக்கோம் பாருங்கள். அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் மசாலாவை பாட்டிலில் போட்ட உடனே இந்த மாதிரி வந்து சின்னதாக ஒரு டபுள் சைடு டேப் வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி அந்த பாட்டிலில் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா அந்த மசாலா நேமு, அதை வந்து இதில் அப்படியே ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்மளை தவிர கிச்சனில் வந்து வேறு யாராவது அவசரத்துக்கு சமைக்கிறாங்க அப்படின்னும் போது கூட மசாலா வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஜன்னல்லாம் பார்த்திங்கன்னா கம்பி ஜன்னல் பொறுத்த வரைக்கும் நிறையா டஸ்ட்டு அந்த மாதிரி பிடிச்சிருக்கோம் இல்லையா. இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதை வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்காக நான் இன்றைக்கி ஒரே ஒரு சாக்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். சாக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக இந்த ஜன்னல் கம்பிகளில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு லிக்விடு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிண்ணத்தில் கொஞ்சமாக வந்து நான் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா லிக்விடு, அதுதான் வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஒயிட் கலர் சாக்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ ஒயிட் எதுக்காக எடுத்தேன் அப்படின்னா, அந்த அழுக்கு நம்ம துடைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா க்ளீனாக தெரியும். அந்த சாக்ஸில் அவ்வளோ அழுக்குமே வந்து வந்துடும். ஸோ அது காமிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி வெள்ளை சாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். தண்ணியை வந்து லைட்டாக டிப் பண்ணிவிட்டு லேசாக புழிஞ்சிக்கோங்க. அதை வந்து அப்படியே கையில் வந்து மாட்டிக்கோங்க. இப்போ அந்த ஜன்னல் கம்பிகளை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி போட்டுக்கிட்டு நீங்கள் அழகாக வந்து க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து அழுக்கெல்லாம் வந்துடும். நார்மலாக நம்ம துணி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த துணியை வந்து தண்ணியில் அலசி பிழிஞ்சு அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப நம்ம வந்து தொடச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரே தடவையிலே உங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். ரொம்ப அழுக்கு அதிகமாகிடுச்சு அப்படின்னா தண்ணியை மட்டும் லைட்டாக வந்து அந்த சாக்ஸை அப்படியே கையோடு சேர்த்து அலசிட்டு திரும்ப வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காது. க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள் எந்தளவுக்கு நான் முன்னாடி காமிக்கும் போது ரொம்பவே டஸ்ட் அதிகமாக இருந்தது. எங்கள் வீடு வந்து ரோட்டோரம் இருக்கிறதுனால அடிக்கடி இந்த கம்பியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் எனக்கு வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். கொஞ்ச நாள் வந்து ஒரு வாரம் 10 நாள் க்ளீன் பண்ணல அப்படின்னாலுமே ஃபுல்லாக டஸ்ட்டு வந்து பிடிச்சிக்கும் இதில். ஸோ அடிக்கடி நான் இந்த மாதிரி தான் வந்து க்ளீன் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் முன்னாடி எந்த அளவுக்கு வந்து டஸ்ட்டு இருந்தது அப்படின்ட்டு. இப்போ நல்லா பளிச்சுன்னு ஓரளவுக்கு க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ அந்த சாக்ஸை பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கரை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான் ஒயிட் சாக்ஸ் வந்து யூஸ் பண்ணேன். நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறதா இருந்தால் நார்மல் வேறு கலர் சாக்ஸ் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் வந்து தரையில் சிந்திருச்சு அப்படின்னா அந்த எண்ணெயை க்ளீன் பண்ணுறதுக்கு துணி எதுவும் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வீட்டில் அரிசி மாவு, கோதுமை மாவு அப்படி வச்சுருப்போம் இல்லையா, அது வந்து கொஞ்சமாக மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த தரையில் இருக்கிற எண்ணெய் மொத்தமாக அந்த மாவு வந்து இழுத்துக்கும். அதுக்கப்புறம் அந்த மாவு மட்டும் நம்ம மேலே தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா தரையில் வந்து உங்களுக்கு எண்ணெய் கொட்டுனதுக்கான தடமே இருக்காது. எண்ணெய் பிசுக்கும் வந்து உங்களுக்கு தரையில் இருக்கவே இருக்காது. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மாவு வந்து யூஸ் பண்ணுறோம். நிறைய பேர் நினைப்பீங்க இதுக்காக நல்ல மாவை வந்து வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி எக்ஸ்பரியான அரிசி மாவு தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக வந்து மாவு எக்ஸ்பைரி ஆன மாவு வந்து நம்ம தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சில க்ளீனிங் வேலைகளுக்கு நம்ம இதை வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி அழுக்காக இருக்கிற தலகாணியை வந்து நம்ம எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்போவுமே கவர் மட்டும் நம்ம வந்து அப்பப்போ வந்து துவைச்சி போட்டு க்ளீனாக வச்சுப்போம். ஆனால் உள்ளே இருக்கிற தலகாணி வந்து நம்ம துவைச்சி போட்டு காய வச்சு எடுக்கணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை தலகாணியெல்லாம் துவைக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து யூஸ் பண்ணுற பாத்ரூமை விட அதிகமான கிருமிகள் வந்து இந்த தலகாணியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தலகாணியை நம்ம எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணி ஒரே நாள்லேயே நம்ம வந்து காய வச்சு எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் காமிக்கும் போது எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் பளபளன்னு பளிச்சுன்னு இருக்கு இல்லையா. ஸோ வாங்க நம்ம இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வாஷிங் மிஷின் ஆன் பண்ணிக்கலாம். வாஷிங் மிஷினில் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி, டைமிங்கு எல்லாமே நான் வந்து ஃபுல்லாக செட் பண்ணிக்கிட்டேன். நார்மலாக வந்து வாஷிங் மிஷினில் நம்ம வந்து ஊற வச்சு துவைக்கிறோம் அப்படின்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து எடுக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா குயிக் வாஷ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வச்சு தான் நான் இன்றைக்கி வந்து வாஷ் பண்ண போகிறேன்.
இப்போ நான் வந்து இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும். நம்ம வந்து ஊற வச்சு துவைக்கிறதுக்கு டைமிங் வந்து எவ்வளோ நேரம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நான் சீக்கிரமா துவைக்கணும் அப்படிங்கிறதுக்காக குயிக் வாஷ்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் வச்சுட்டு நம்ம வந்து ஆன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக இறங்கட்டும். இதில் வந்து தண்ணி பாதி அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணியில் என்னென்ன பொருட்கள் சேர்க்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து துவைச்சிங்க அப்படின்னா டைமும் வந்து உங்களுக்கு ரொம்பவே மிச்சம் பண்ண முடியும். ஒரே நாள்லேயே நீங்கள் வந்து துவைச்சி காய வச்சு எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டைம் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்ததுக்கு அப்புறமா லிக்விட் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரின் லிக்விட் வந்து சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப அழுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து சேர்த்துக்கிட்டு மிஷினை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இப்போ மிஷின் வந்து ஆஃப் பண்ணினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம என்ன பொருட்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் சேர்த்துருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழத்தை 4 கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கூடவே கொஞ்சமாக வினிகர் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் தான் நம்ம இந்த தண்ணியில் வந்து சேர்த்துக்க போகிறோம். நான் மிஷின் வந்து எதுக்காக ஆஃப் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து இந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்துட்டு நுர வர்ற வரைக்கும் கை வச்சு அந்த தண்ணியை வந்து கலந்து விட போகிறேன். ஸோ அதனால நான் மேலே வந்து பவர் பட்டன் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அந்த கட் பண்ணி எடுத்து எலுமிச்சம்பழ சாறையும் வந்து உள்ளே பிழிஞ்சு விட்டுட்டு அந்த தோல் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்கிற பொருட்களையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் வினிகரையும் வந்து ஊற்றி விட்டுக்கோங்க. இப்போ அந்த தண்ணியை நம்ம வந்து கை வச்சு நல்லா கலக்கி விட்டுடலாம். நான் இந்த மாதிரி தாங்க தலகாணி உரை வந்து துவைப்பேன். ஸோ அதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி துவைக்கிறீங்களோ அதே மெத்தடில் நீங்கள் வந்து துவைச்சிக்கோங்க. நார்மலாக மிஷினில் கொடுத்துருக்கிற அந்த ஊற வைக்கிற டைம் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக எடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து தண்ணி வந்ததுக்கு அப்புறமா நான் மிஷினை வந்து ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிட்டேன். திரும்ப வந்து நம்ம ஆன் பண்ணி விடும்போதும் நமக்கு எந்தளவு ஆஃப் ஆனிச்சு இல்லையா அந்த டைமிங்கில் இருந்தே தான் நமக்கு வந்து ஓடும் அப்படிங்கிறதுனால டைம் வந்து கொஞ்சம் மிச்சம் பண்ண முடியும். அதனால தான் ஏன்னா கரண்ட்டும் இதில் வந்து கொஞ்சம் சேவ் பண்ணலாங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கலந்து விட்டதுக்கப்புறம் தலகாணியை வந்து ஊற வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷமாக அந்த தலகாணி ஊற வந்து ஊறிக்கிட்டு இருக்கு. பாருங்கள், நல்லா ஊறினதுக்கப்புறமா நான் திரும்ப வந்து மிஷினை ரன் பண்ணி விட போகிறேன். கொஞ்ச நேரம் ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்து கரை போயிருக்கு. முன்னாடி நான் காட்டும்போது எந்த அளவுக்கு கரை இருந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது அப்பப்போ வந்து நல்லா கை வச்சு உள்ளுக்குள்ளே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அழுக்கு நல்லாவே போகும். ஸோ ஃபுல்லாக எல்லாமே வந்து நீங்கள் ஊற வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி பவர் வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக வேலையுமே முடிஞ்சிடும். இப்போ நம்ம விட்ட டைமிங்கில் இருந்து மிஷின் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக துவைச்சி நல்லா ட்ரை பண்ணி கொடுத்துருச்சு. இந்த மாதிரி செய்யும்போது மழைக்காலமாக இருந்தாலும் சரி குளிர்காலமாக இருந்தாலும் சரி ஒரே நாள்லேயே உங்களுக்கு வந்து தலகாணி சூப்பராக துவைச்சி காய வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், முன்னாடி நான் காட்டும்போது எந்தளவுக்கு அழுக்காக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சு. 100க்கு ஒரு 90% வந்து நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து ஃபேன் காற்றுல இப்படி தான் வந்து காய வைப்பேன் எப்போவுமே. நல்ல வெயில் அடிக்குது அப்படின்னா மாடியில் எங்கன்னா நீங்கள் வச்சு காய வச்சுக்கலாம். எனக்கு அந்த மாதிரி வெளியில் வச்சு காய வைக்கிறதுக்கான வசதி எதுவும் இல்லை. குரங்கு தொல்லை ரொம்ப அதிகங்கிறதுனால இந்த மாதிரி கம்பி வாங்கி வச்சு நான் அதில் தான் வந்து துணி காய போடுவேன். பாருங்கள், காஞ்சதுக்கப்புறமா நான் காட்டுறேன் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மிஷினில் துவைச்சி நல்லா ட்ரை பண்ணி கொடுத்ததுனால எனக்கு ஃபேன் காற்றுல வச்ச உடனே நான் மதியானம் துவைச்சி வச்சேன். எனக்கு சாயங்காலத்துக்கெல்லாம் நல்லா சுத்தமாக காஞ்சிருச்சு. ஒரு பொட்டு ஈரம் கூட இல்லை. நான் எப்போவுமே இந்த மாதிரி தாங்க துவைப்பேன். ஸோ அதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து எப்படி துவைக்கிறீங்களோ அதே மாதிரி கூட ஈஸியாக துவைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டக்குன்னு நம்ம நினச்ச உடனே செய்கிற மாதிரி ஒரு மினி ஜாங்கிரி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பணியாரக்கல் மட்டும் யூஸ் பண்ணி அழகாக நம்ம இதை வந்து குயிக்காக செஞ்சு எடுத்துடலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்ல பெஸ்ட்டு குவாலிட்டியான உளுந்து வந்து வாங்கிக்கோங்க. இந்த உருட்டு உளுந்துன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுதான். இதை வந்து ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் இதை வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3-4 தடவை தண்ணியில் வந்து அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஊற வைங்க. 1.5 மணி நேரத்தில் நல்லாவே எனக்கு புசு புசுன்னு ஊறி வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் தான் வந்து அரைக்க போகிறோம். கொஞ்சமான அளவில் நான் எடுத்துருக்கிறதுனால மிக்ஸி ஜார் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து சூடாகாத மாதிரி பார்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டு விட்டு நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கணும். எடுத்து விடும்போது நல்லா வழுக்கிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வெண்ணெய் மாதிரி கிடைக்கணும். அதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. இதை வந்து இப்போ கொஞ்சமாக இப்படி தண்ணியில் வந்து விட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக உங்களுக்கு பந்து போல் மிதக்கும். ஸோ இது வந்து கரெக்டான பதம்.
கொஞ்சம் கூட குட்டி குட்டி பீசஸ் கூட எதுவும் எங்கேயுமே இருக்காத மாதிரி நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச இந்த மாவை வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிட்டு கை வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இப்படி வந்து கலந்து விடுங்க. இப்படி கலந்து விடும்போது இன்னும் ஒரு நல்ல பதத்துக்கு வந்து வரும். நல்லா க்ரீமியாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். கை வச்சு கலக்கும் போதே அது வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். ஸோ நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி சட்னி கரண்டி தான் நான் அளவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு இருக்கு இல்லையா, அது ஒரு 2 கரண்டியும், சோள மாவு அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவுன்றோம்ல, அது வந்து ஒரு 2 கரண்டியும், கொஞ்சமாக ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் கை வச்சு நல்லா ஒரு பக்கமாகவே வந்து நல்லா அடித்து கலந்து விடுங்க. இப்படி வந்து கலக்கும்போது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு வந்து இது ரெடி ஆகிடும். முடிஞ்ச வரைக்கும் நல்லா கை வச்சு இப்படி அடித்து கலந்து விட்டீங்க அப்படின்னா தான் உங்களோட ஜாங்கிரி வந்து நீங்கள் போடும்போது நல்லா புசு புசுன்னு பொங்கி நல்லா உங்களுக்கு உபரி கொடுக்கும். ஸோ அது தனியாக இருக்கட்டும். இப்போ இதில் இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நான் சுகர் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துக்கிட்டு அடுப்பில் வச்சு நல்லா அந்த மாதிரி வந்து கலந்து விடுங்க. இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு 2 ஏலக்காயை அப்படியே இடித்து வச்சுருந்தேன். அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கிட்டு இதுலேயும் வந்து ஒரு பிஞ்சு ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வேணும்னா சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு பிடிக்காதுன்னா சேர்த்துக்காதீங்க. இப்போ இதோட பதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வர வரைக்கும் வெயிட் பண்ணவே கூடாது. எண்ணெய் பிசுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி பதம் வந்து வரும்போது லைட்டாக நீங்கள் தொட்டு பார்க்கும்போது லேசாக பிசு பிசுன்னு இப்போ ஆயில் தொடும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஃபீல் ஆகும்போது இதை வந்து அப்படியே இறக்கி வச்சுருங்க. நீங்கள் ஒரு கம்பி பதம் வரைக்கும் விட்டுட்டிங்க அப்படின்னா ஜாங்கிரி இதில் வந்து போடும்போது ஜாங்கிரி காஞ்சதுக்கப்புறம் ஒயிட்டாக வந்து சுகர் பிடிச்சிட்ருக்கோம் மேலே. ஸோ அதுக்காக தான் இறக்கி வச்சதுக்கப்புறம் ஒரு அரை மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறை வந்து அந்த சுகர் சிரப்பில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த பாகு உங்களுக்கு இறுகி போகாமல் நல்லா உங்களுக்கு லிக்விடாகவே வந்து இருக்கும். இப்போ ஒரு பால் பாக்கெட் கவரை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற மாவை வந்து உள்ளே சேர்த்துக்கிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டாக சுற்றி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இது வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த முனை பகுதியில் மட்டும் லைட்டாக நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி இப்படி வந்து குழிப்பணியார சட்டி வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் வந்து எடுத்துருக்கிறது நான்ஸ்டிக் கல் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபுல்லாக வந்து அதில் ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஒரு குழியும் வந்து ரொம்புற மாதிரி வந்து சேர்த்துறாதீங்க. ஒரு அரை குழி அளவுக்கு வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாங்கிரியை வந்து இந்த மாதிரி பிழிய ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கும்போது பிழிஞ்சு விட்டுட்டிங்க அப்படின்னா மொறுமொறுன்னு ஆகிடும். மேல் பக்கம் எல்லாமே உள்ளுக்குள்ளே வந்து மாவு பச்சையாக இருக்கும். நிறைய பேர் சொல்கிற ஒரு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ஜாங்கிரி செய்யும்போது அந்த உளுந்தோட பச்சை வாடை வருது அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்காக தான் எப்போவுமே ரொம்ப ஹையில் வச்சு நீங்கள் பிழிஞ்சு விட்டுட்டிங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே மாவு வேகாமல் பச்சையாக இருக்கும். சாப்பிடும்போது நமக்கு அந்த உளுந்து வாசம் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக தான் நீங்கள் வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு முன்னாடியே இதை வந்து பிழிஞ்சு விட்டுருங்க. உங்களுக்கு என்ன ஷேப்பில் வருதோ அந்த ஷேப்பில் வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு விடுங்க. ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் சுற்றலாம். இந்த மாதிரி ஒரு 2 சுற்றி விட்டுட்டு அப்படியே மேலே ரவுண்டாக பூ மாதிரி போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிசைனில் ஜாங்கிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்படி திருப்பி வந்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா வெந்து அந்த கலர் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து சுகர் சிரப்பில் வந்து போட்டுக்கோங்க. இப்படி சூடாக இருக்கும் போதே வந்து சுகர் சிரப்பில் வந்து போடுங்க. அதே மாதிரி சுகர் சிரப்பும் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி பாருங்கள். ரொம்ப ஆறிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இதை எடுத்து போடும்போது அந்த சிரப்பு வந்து இதில் வந்து உள்ளுக்குள்ளே ஏறவே ஏறாது. நல்லா சூடாக இருக்கும்போது போட்டிங்க அப்படின்னா தான் போட்ட உடனே வந்து அந்த சுகர் சிரப்பை அந்த ஜாங்கிரி ஃபுல்லாகவே வந்து அப்சர்வ் பண்ணும். பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக குட்டி குட்டியான பட்டன் ஜாங்கிரி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இப்போது சுகர் சிரப்பை லைட்டாக சூடு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதை வந்து ஃபுல்லாக உள்ளே போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டிங்க அப்படின்னாலே போதும். ஓரளவுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சுகர் சிரப்பு இது எல்லாத்துலேயுமே வந்து பிடிச்சிக்கும். அப்போ தான் நம்ம வந்து சாப்பிடும்போதும் நல்ல உள்ளுக்குள்ளே ஜூஸியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த உளுந்து வாடை வந்து வரவே வராது. லாஸ்ட்டாக நம்ம சொன்ன மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த ஹை பட்டன் வந்து கிளிக் பண்ணேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொன்னீங்க. ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இதே மாதிரி உங்களோட சப்போர்ட் வந்து எப்போவும் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. அப்படியே மறக்காமல் லைக்கை கொடுத்துட்டு அப்படியே ஒரு ஹைப்பையும் இந்த வீடியோவுக்கு கொடுத்துருங்க. பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக நம்மளோட ஜாங்கிரி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரே ஒரு சின்ன டம்ளர், அதாவது டீ டம்ளரில் தான் நம்ம வந்து உளுந்து சேர்த்துருந்தோம். கிட்டத்தட்ட எனக்கு 1/2 கிலோவுக்கு மேலேயே வந்து ஜாங்கிரி கிடச்சிது. ஸோ நம்ம அந்த சுகர் சிரப்புலலாம் நல்லா ஊறிட்டு வர்றதுனால வெயிட் வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும் இதில். ஸோ பாருங்கள், ஓப்பன் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஜூஸியாக இருக்குது பாருங்கள் சிரப்பு வந்து. ஸோ கண்டிப்பாக நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். டைம் இருந்ததுன்னா மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.